700 ருபீஸ் குடுத்தும் நல்ல ஃபுட்டு கிடைக்காம மொக்க வாங்கின எங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து வேளச்சேரியில் இருக்க ஸ்மோக்கர் பார்பிக்யூ. நாங்கள் போய் செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே வந்து இந்த கார்னும் அடுத்து வந்து இந்த பொட்டேட்டோ நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்தது தான் வந்து இந்த காஜன் பொட்டேட்டோஸ். இதில் வந்து பார்பிக்யூனாலே வந்து எல்லாத்துலேயுமே காஜன் பொட்டேட்டோஸ் தான் வந்து ஃபேமஸாக இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப கண்ட்ராவியாக இருந்தது. அடுத்து வந்தது தான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணி அது மேலே வந்து சாஸ் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. வெல்கம் ட்ரிங்கே இப்போ தான் வருது. இதில் வந்து உருப்படியான விஷயம்னா இந்த மட்டன் ஷீக் கபாப். ஆனால் எதை கேட்டாலும் இல்லை 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 ரெடி ஆகுது ரெடி ஆகுது ரெடி ஆகுது இதை தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து எங்களுக்கு அந்த பார்பிக்யூவில் இருந்த வந்த ஃபிஷ்ஷு. நான்வெஜ் ஐட்டம்ஸ் எதை கேட்டாலுமே இல்லை இப்போ தான் வந்து மேரினேட் ஆகிட்டுருக்கு, குக் ஆகுது குக் ஆகுது குக் ஆகுது இதுதான் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து வந்தது தான் வந்து இந்த ஹனி சிக்கன். இது மட்டும்தாங்க நல்லா இருந்தது. கொடுத்த 700 ரூபாய்க்கு இதை மட்டும்தான் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. மீதி எதுவுமே நல்லா இல்லை. கிரில் பாக்ஸ் இப்போ தான் வந்து செட் பண்ணுறாங்க. செட் பண்ணி இதில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்த பன்னீரோ அது வாட்டர் மெலனோ கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்காது. பீட்சான்ட்டு ஒன்று வச்சாங்க, நல்லா இல்லை. இதோ பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த சிக்கன் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பன்னீர் எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒழுங்காக மேரினேட் ஆகலை. நான் எடுத்துகிட்டு வரேன்னாங்க, எடுத்துகிட்டு போனாங்க, ஆனால் திரும்பி வரவே இல்லை. மெயின் கோர்ஸ்க்கு போனோன்னா வெஜ்ஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, ஆனால் எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. எல்லாத்தோட டேஸ்ட்டுமே வந்து நல்லாவே இல்லை. ஏன் வந்து போனோம் அந்த அளவுக்கு வந்து ஃபீல் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த நூடுல்ஸ் மட்டும் நல்லா இருந்தது. இது வந்து சொல்லியே ஆகணும். அதே மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் எல்லாமே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த க்ரில்லில் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷோ சிக்கனோ அதை வச்சே தான் திருப்பி பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த தயிர் சாதம் நல்லா இருந்ததுங்க. 700 ரூபா கொடுத்து தயிர் சாதம் சாப்பிட்ற ஆள் நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு வஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் கிடச்சதே கிடையாது. இந்த வாட்டி வந்து ரொம்ப வந்து ஏன் தான் போனோம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான்வெஜ்ஜில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. பட் ஆனால் பிரியாணியெல்லாம் வந்து எந்த ரகத்தில் சேர்க்கறதே தெரியாது. அதில் ஆக்சுவலி பிரியாணியே கிடையாது. அந்த மாதிரி பிரியாணின்ற பேர் எழுதி வச்சு ஒரு தக்காளி சோறு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. பட் அது கூட இங்கே இல்லை. ரொம்ப வந்து வஸ்ட்டாக இருந்தது டேஸ்ட் எல்லாமே. அடுத்தது தான் வந்து இது நிறைய கிரேவிஸ் வச்சுருந்தாங்க. சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி இது எல்லாமே வந்து அந்த க்ரில்லில் இருந்த எக்ஸ்ட்ராவானது மட்டும்தான் வந்து வச்சு போட்டு வச்சுருந்தாங்க. இதில் இந்த எக் கிரேவி கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அதில் வந்து எக்கை நீங்கள் தேடி எடுக்கிறது உங்களுக்கான வந்து ஒரு கேம் தான். சரி இப்படி தான் இங்கே தான் கவுண்டர் இப்படி இருக்குன்ட்டு லைவ் கவுண்டர் போனோம் அப்படின்னா அங்கே தோசை போட்டுட்ருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. டக்கு, ஃபிஷ்ஷு எல்லாமே. இதுவுமே சேம் வந்து இதே மாதிரி தான் இருந்தது. அதில் இருந்த பீசஸ் எல்லாமே பிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பீஸ் எதுவுமே கிடையாது. வெறும் எலும்பு அது மட்டும்தான் வந்து இருந்தது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெசர்ட்க்கு போயிட்டோம். ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் நிறைய சாப்பிட்டோம். பட் ஆனால் 4 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த டெசர்ட்டில் வந்து நல்லா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த குலாப் ஜாமுன் மட்டும்தாங்க. மீதி டோனட்டு, வேஃபிலு இதெல்லாம் வாயிலே வைக்க முடியல. அதனால குலாப் ஜாமுன் மட்டும் நாங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம். அட்லீஸ்ட்டு கொடுத்த 700 ரூபாய்க்கு இதுவாச்சும் கொஞ்சம் வந்து வர்த்தாக இருக்க வேண்டாமா அப்படின்ட்டுன்னு எல்லாமே வந்து ஐஸ்கிரீம் மேலே போட்டு சாப்பிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வெனிலா ஐஸ்கிரீம் மேலே குலாப் ஜாமுன் போட்டு சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள். இந்த மால்புவா சுத்தமாக